இன்றைய கிறிஸ்தவம் பல பரிமாணங்கள் அடைஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த காலத்தில் ஒரு மெக்கப் போட வச்சுட்டு ஊர் ஊராக தெருவாக போயிட்டு மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், பெரிய பிரம்மாண்டமான ஒரு சினிமா தேட்டர் கூட சின்னதாக இருக்கும். இப்போ சினிமா தேட்டரை விட அதிகமாக ஒரு அலங்காரத்தோடு இருக்குது இன்றைக்கி சபைகள். அங்கே பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும். இப்போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜான் ஜபராஜ் ஒரு டான்ஸ் ஆட வந்தார். இப்போ கெர்சன் எடின்பரோ இவரும் வந்திருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார், இப்போது பவர் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காரு. அதை வந்து ஹீலிங் சென்டராக மாற்றணும். இப்போது இவருடைய பாட்டை கேட்டு எத்தனை பேருக்கு பவர் வந்தது? என்ன பவர் வந்தது? சக்தி, புதிய சக்தி உண்டாயிடுச்சா சரீரத்தில்? என்னன்னு தெரியல. இப்போ இவங்களுக்குள்ள போட்டி. இவங்கள ஒரு கூட்டம், ஜான் ஜபராஜ் ஒரு கூட்டம் ஆதரிக்குது, கெர்சன் எடின்பரோவை ஒரு கூட்டம் ஆதரிக்குது. இப்போது இவர் வந்து மோகன் சிலாசஸ் வந்து கெர்சன் எடின்பரோவை ஆதரிக்கிறார். ஜான் ஜபராஜ்னா அவருக்கு பிடிக்காது. இது என்ன எதை நினச்சி பிடிக்காதுன்னு தெரியல. அவருக்கும் ஆகிறது கிடையாது. ஜான் ஜபராஜுக்கும் மோகன் சிலாசஸ் அவர்களுக்கும் கெர்சன் எடின்பரோவுக்கு மீட்டிங்கில் வந்து இன்னைக்கு பல மணி நேரங்களை செலவுகிறாரு மோகன் சிலாசஸ். வாங்க இதில் என்ன சொல்கிறாரு நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஹீலிங் சென்டர் சென்னையில கட்டி எழுப்புன்னு நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தெளிவாக நீ போய் என்று கட்டளையிட்டதனால உங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஹீலிங் சென்டர் சென்னையில கட்டி எழுப்புன்னு நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தெளிவாக நீ போய் என்று கட்டளையிட்டதனால உங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு கடவுளை வணங்குறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை தொழுகிறதுக்கு பல மணி நேரங்களை நம்ம செலவிடுறோம். இந்த பைபிள் என்ன சொல்லுது? இப்படியெல்லாம் செலவிட சொல்லுதா? ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டிக்கோ, பல லைட்டுகளை விட்டு ஜொலிக்கணும், அது ஏசி பில்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுதா? எதை மையப்படுத்துது இந்த பைபிள்? எதை என்ன சொல்லுது? இவங்க என்ன செய்கிறாங்க? அது பைபிள் என்ன சொல்லுது, இவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா அவளை இக்கட்டான நேரத்தில் நம்ம வந்துட்டோம். சபைகள் வந்து பெரிய பிரம்மாண்டமாக நிற்குது. ஆனால் நமக்கு ஒரு வீடு இல்லை, வருமானம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வருமானம், அதையும் இவங்க காணிக்கின்ற பேரில் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம், அதையும் கடவுளுக்கு காணிக்கன்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க நம்மக்கிட்ட. இங்கே பைபிள் வந்து பெரிய கட்டடத்தை கட்டிக்கோ, பல மியூசிக் ட்ரூப்பெல்லாம் வச்சுக்கோ, என்ன மணிக்கணக்கில் பொழுது பாடுன்னு ஏசுக்கிறது சொன்னாரா? அவர் விரும்பாருன்ட்டு இதெல்லாம். இப்போ கெர்சன் எடின்பரோ வந்தார், ஜான் ஜபராஜ் இருக்காரு. இவங்க எத்தனை நாளைக்கு உயிராக இருந்து பாட்டு பாடுவாங்க? இவங்க போயிட்டாங்கல்ல, என்ன ஆகும்? அது முடிஞ்சு போச்சுக்காது. அவங்க ஊற்றி மூட வேண்டியதுதான். எவ்வளோ பணம் கலெக்ஷன் பண்ணாங்க, மக்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வீணாக போச்சு. ஒரு ஏழைக்கு பசி தீரத்துக்கு ஒரு வழி சொல்கிறது கிடையாது, வழி அவங்களுக்கு ஒரு 10 காசு கொடுக்குறது கிடையாது. ஆனால் கடவுள் என்ற பேரில் எவ்வளோ காசு இங்கே வீண் விரயமாகுது பாருங்க. இதை பைபிளை ஏற்றுக்கிறது கிடையாது. எப்படி? இதை பைபிளை ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. மற்றவங்களாம் கூட ஒரு சுமாராக இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. வீடு கூட பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் வாடகை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலம் இப்போ இந்த நிலைமையில் இருக்க நம்ம கிறிஸ்தவர்கள். இவங்க இப்போ மோகன் சிலாசஸ் மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறாரு, பெரிய பிரசங்க யார், அவர் பேச்சுக்காக எல்லாம் கூட்டு வராங்க. அவர் போனோடனே அவள் தான் முடிஞ்சு போச்சுக்காது. எத்தனை 1000 கோடிகளை மக்களிடம் வாங்கி காணிக்க கொடுத்துருப்பாங்க, மொத்தம் காலி, வீணாக போச்சா? டிஜிஎஸ் தினகரன் வந்தார், உங்களை குணப்படுத்துறாரு, இந்த பேர் சொல்லி குணப்படுத்துவார். பல 1000 கோடிகள் நம்மளை ஏமாந்து கொடுத்துட்டாங்க. என்ன இந்த இந்த இளம் பங்காளர் திட்டம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி இப்போ அவர் போனோன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு, நஷ்டமாகி போச்சு எல்லாம். சாமி, கிறிஸ்து, கடவுள், இயேசுன்ற பேரை சொல்லி இன்னைக்கு எவ்வளோ பணங்கள் காசுகள் வீணாகின்னு இருக்குது பாரு. இதில் நிரந்தரமானது என்ன அதை யோசிக்கிறது கிடையாது. ஒருத்தர் போனோன்னு நம்ம கைவிட்டு போயிடறாங்க, அடுத்த ஆள் வரான் அவனை நம்புகிறான், அவனும் கைவிட்டு போயிடறாங்க.
போயிடும், கைவிட்டுறாங்க நம்மளை. நம்ம நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, ஆரோக்கியம் உண்டாகிறதுக்கு என்ன சொல்றது இந்த பைபிள்? நம்ம சொந்த வீடை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுது? இன்னைக்கு பல பேர் பல ஆயிரம் லட்சங்களை கோடிகளை கொட்டி பல பெரிய கட்டடத்தை கட்டி அங்கே போய் மொத்த பேர் உட்காந்துக்கிட்டு தான் இங்கே. நோ, தனித்தனியாக ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு போதுமான வீடு கிடைக்கணும், போதுமான அளவு உள்ள வீடு கிடைக்கணும். இல்லை நெருக்கி இடிச்சுக்கிட்டு படுத்துக்கிறதால இருக்கக்கூடாது. போதுமான மன நிறைவான வாழ்க்கையை வாழணும் இந்த உலகத்தில் மனிதன். அதுதான் வலியுறுத்துது இந்த வேதம். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்யாத, என்ன புகழ்ந்து பாடிக்கிட்டாரு. பல விதமாக பல ராகங்களில் என்ன புகழ்ந்து பாடுன்னு ஏசு சொல்கிறாரா? மோகன்சிலாசர், நீ ஊரா போய் என்னை பற்றி சொல்லுப்பா. பசியில் பட்டினியில் சாவட்டும், வீடு இல்லாத இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கட்டும். நீ என்ன ஊரா போய் என் புகழ பாடு. அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு என் புகழ பாடு. நீ அவன் எக்கடை கேட்டாலும் உனக்கு என்ன, நீ என்னுடைய புகழை பாடுன்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரா? இங்க தேவையில்லாத வேலை தான் நடந்துக்குது, மனிதனுக்கு பயன் தராத வேலை. இந்த பைபிள் ஒன்று சொல்லுது, இவங்க ஒன்று சொல்றாங்க, வேற ஒரு வேலையை நடக்கலை இங்க. எப்படி வேதம் நம்முடைய வாழ்வியல் புத்தகம், அது வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம், நம்முடைய வாழ்க்கை வரைபடம் அந்த பைபிள் தான், வேதத்தில் தான். அது இல்லை இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இன்னைக்கு வரைபடம் தெரியாத, வாழ்க்கை வரைபடம் தெரியாத இன்னைக்கு திசை மாறி போயிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் பார்ப்போம், நம்ம புதையலை தேடுறதுக்கு இவர் ஒரு பாதி வரைபடத்தை கையில் வச்சு நிற்பாரு, இன்னொருத்தர் ஒரு பாதி கையில் வரைபடத்தை வச்சு நிற்பாரு. இப்படி அந்த வரைபடம் இருந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். ஏன்னா அந்த புதையல் எடுக்கு. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில புதையலை இன்னைக்கு நம்ம எடுக்க முடியல, ஏன்னா வரைபடம் இல்லை நம்மகிட்ட. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி எப்படி சம்பாதிக்க கூடாது, எப்படி சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும், எப்படி பயனுள்ளதை நமக்கு எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்கணும், இதை தான் சொல்லுது பைபிள். இதெல்லாம் சிந்திக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுது. நம்மளுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சுட்டு சச்சரிவோடு இன்னைக்கு கடவுள் 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 பாட்டு ஜப 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 கன்வென்ஷன் நம்ம தெரிஞ்சு நிற்போம். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு நம்மளை கெடுத்து நிற்காங்க, சீரழிஞ்சு சிறைப்பட்டு போயிட்டோம். நம்ம இந்த ஆன்மீகவாதிகள் கிட்ட நம்ம இப்போ ஜான் ஜபராஜ் வந்துட்டாரு, பாட்டு பாடினாரு, பாட்டு கேட்டோம், நல்லா தான் இருந்து கொஞ்சம் நேரம் முடிஞ்சு போச்சால் தான். அடுத்தது என்ன பிரச்சனை தான், வாழ்க்கைக்கு செழிப்பாக இருக்கிறது ஒரு விஷயத்தையும் சொல்லலை. இப்படி தான் போயிது நம்முடைய நாட்கள். இதே போயிருந்தா மோசமான நிலைமையை நம்ம இன்னும் போயிட்டு இருப்போம். நாம் விழித்து கொள்ள வேண்டும், ஒரு விழிப்புணர்வு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.